கவிதா ஓ கவிதா அத்தை. இங்க வா. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல அத்தை, அது வந்து என்ன சொல்லு. ஒண்ணும் இல்ல அத்தை. இல்ல அத்தை, அம்மா அது வந்து அம்மா என்ன சொல்லியா? என்னடா இவளுக்கு? ஏன் கவிதா எதுக்கு இப்ப தயங்கிட்டு இருக்க? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, சொல்லு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல எதுக்கு இவ்வளவு தயக்கம்? சொல்லுமா. அது மா உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாமா, அதான் பதட்டமா இருக்கா. அவ்வளவுதானா? என்கிட்ட நீ எதை மறைச்ச? சொல்லு கேப்போம். அத்தை, அது வந்து அத்தை. கவிதா என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப அழற? அதுமா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா. ஐயோ, சம்மந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாம்மா, இப்பதான் போன் பண்ணாங்க. அத சொன்னதுல இருந்து இப்படிதான் அழுதுட்டு இருக்காமா. இப்ப அத உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இப்ப தயங்கிட்டு இருக்கா. ஐயோ, இத சொல்றதுக்கு என்ன தயக்கம் கவிதா? இரு நான் சம்மந்திக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். ஆமா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? இல்லடா, சம்மந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. இங்க பாருங்க, அவங்களே பெட்ல இருக்காங்க. இப்ப எதுக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்? அதெல்லாம் நான் பேசிட்டேன் டாக்டர் கிட்ட. அவங்க தான் அட்டெண்டர் யாரும் இல்ல, யாரையாவது கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. அதான் நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம். அதுக்கு என்னடா இதையெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உடனே கிளம்ப வேண்டியது தானே? ஆமா கிளம்ப வேண்டியதுதான். இதோ கிளம்புறோம். வா கிளம்பலாம் வா. ரகு இரு, நானும் வரேன். ஒரு ஏமா இருங்க. எல்லாத்தையும் எடுத்து எங்க வரீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க இங்க வீட்டை பாத்துக்கங்க. நாங்க போய் பாத்துட்டு உங்களுக்கு போன் பண்றோம். சரியா? சரி, அப்ப நீ கவிதாவை மட்டும் கூட்டிட்டு போ. நீ போயிட்டு வாமா. சரி, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே, வா. கவிதா போயிட்டு போன் பண்ணு. சரிம்மா, அதெல்லாம் பண்ணுவோம்மா.